உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு தாவேக தரப்பிலிருந்து சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்ட நிலையில் அதில் பொது சொத்துகள் சேதமடைந்ததாக தகவல் கிடைக்கப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதிகாரிகள் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 3 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சேதம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேதம் தொடர்பாக நடிகர் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் சேதாரம் குறித்து ஆய்வு மற்றும் மதிப்பீடு செய்து வரக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். லாக்அப் மரணங்களை கண்டித்து நேற்று தாவேக தரப்பிலிருந்து ஆர்ப்பாட்டமானது சென்னை சிவானந்தா சாலையில் நடத்தப்பட்டது. இதில் பொது சொத்துகள் சேதமடைந்த நிலையில் இன்றைக்கு இது தொடர்பாக 3 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது 3 துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழகம் லாக்அப் டெத் மரணங்கள், குறிப்பாக அஜித்குமார் உள்ளிட்ட 24 பேர் கடந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலத்திலே அவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு விசாரணையின் போதே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த இடத்தில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் நேற்று இந்த பேரிகார்டுகள் எல்லாம் எடுத்து வீசப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த ஸ்டேஜ் போடப்பட்டிருந்த இடம், அந்த மேடையிலே நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருந்தார். அவரை பார்ப்பதற்காக அந்த வந்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர்கள் ஸ்டேஜ் நோக்கி முற்பட்டு செல்ல முயன்றார்கள். அதாவது அவர்கள் பரவலாக தள்ளி நின்றிருந்தால் தாராளமாக நின்றிருக்கலாம். ஆனால் எப்படியாவது விஜயை பார்த்து விட வேண்டும், அவருடன் இருப்பது போல, அவர் மேடையில் நின்று கொண்டிருக்கும் போதே அவருக்கு அருகில் நிற்பது போல செல்ஃபி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற பேரார்வத்திலே அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு முன்னோக்கி நகர்ந்து வந்தனர். அவ்வாறு முன்னோக்கி நகர்ந்து வந்த காரணத்தினாலே நூற்றுக்கணக்கான பேர், 1000க்கும் மேற்பட்டோர் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் இடத்திலே முண்டியடித்துக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போதைய சூழலில்தான் இந்த சென்டர் மீடியன் என்று சொல்லக்கூடிய இந்த சாலையினுடைய மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரும்பு கம்பிகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டது. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செடி கொடிகள் எல்லாம் மிதித்து துவம்சம் செய்யப்பட்டது. நீங்கள் திரையிலேயே பார்க்கலாம் எப்படி அந்த தடுப்பு கம்பிகள், வேலிகள் எல்லாம் சிதறி போய் கிடக்கின்றது. கம்பிகள் தனியாகவும் அந்த குச்சிகள் தனியாகவும் சிதறி போய் கிடப்பதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு இதே போன்றுதான் காட்சியளிக்கின்றது. அதாவது அந்த இரும்பு கம்பிகள் மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் முழுமையாக பெயர்த்து எறியப்பட்டிருக்கின்றது. தினசரி இது சென்னை மாநகராட்சி மூலமாக தண்ணீர் ஊற்றப்பட்டு அவை பராமரிக்கப்பட்டு வருகின்றது. கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்தாலும் கூட அவை பசுமை மாறாமல் இருக்க வேண்டும், இயற்கைக்கு இவை ஒரு முக்கிய பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தினசரி காலை மாலை என 2 வேளைகளும் தண்ணீர் ஊற்றி இந்த செடிகள் எல்லாம் பராமரிக்கப்படுகின்றது. அந்த செடிகள் இந்த இடத்திலெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏறி நின்று கொண்டிருந்த காரணத்தினாலே இவை தற்போது முழுமையாக உடைந்து போய் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இதில் 3 துறைகள், அதாவது எந்தெந்த துறை என்றால் மின்சாரத்துறை மற்றும் பொதுத்துறை, அதே போல பூங்காக்கள் துறை, இந்த செடி கொடிகளை எல்லாம் பராமரிப்பது பூங்காக்கள் துறை சார்பிலே பராமரிக்கிறார்கள். பொது மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, அதாவது PWD என்று சொல்லக்கூடிய அந்த துறையின் சார்பில் தான் இந்த இரும்பு கம்பிகளை அவர்கள் இந்த இடத்திலே வைத்து தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பராமரித்து வருகின்றார்கள். அதே போல எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கின்றது, பல இடங்களில் கேபிள்கள் இருக்கின்றது.
சில இடங்களில் அந்த கேபிள்கள் சேதாரமாகி இருப்பதாக சொல்கின்றார்கள். ஏனென்றால் நேற்று அளவுக்கு அதிகமான கூட்டம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்தது. அதன் காரணமாக சில இடங்களில் கேபிள் கட்டாகி இருப்பதாக அந்த மின்சாரத்துறையை கவனிக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். எனவே 3 வெவ்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் இந்த இடத்திற்கு வந்து தங்கள் துறை சார்பில் என்னென்ன விஷயங்கள் டேமேஜ் ஆகியிருக்கிறது, சேதாரம் ஆகியிருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்து சேத மதிப்பீட்டை அவர்கள் கணக்கிட்டு வருகின்றார்கள். இந்த சேத மதிப்பீடு என்பது கணக்கு செய்யப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேதாரம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு துறையிலும் என்ன மாதிரியான சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது, அதனை சரி செய்ய எவ்வளவு தொகை செலவாகும் என்ற விவரங்கள் எல்லாம் விரைவில் தெரிவிக்கிறோம் என அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த 3 துறை சேர்ந்த அதிகாரிகளும் தங்களது துறைக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கை மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியப்படுத்தப்படும். அதன் பிறகு அதனை அவர்கள் சரி செய்து கொடுப்பார்கள் என்றும் சொல்கின்றார்கள். வழக்கமாக இது போன்ற ஆர்ப்பாட்டம், போராட்டம் போன்றவையெல்லாம் நடைபெற்றால் அந்த இடத்தில் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பணி அவர்களுக்குத்தான் இருக்கின்றது. அவர்கள் பொது நன்மைக்காக, மக்களுடைய நல்ல நோக்கத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை நடத்துவதாக சொல்கிறார்கள். அப்படி நடத்தக்கூடிய நோக்கங்கள் நல்ல விஷயம்தான் என்றாலும் இது போன்ற பொது சொத்துக்களை பராமரிக்க வேண்டிய தேவை, அது எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் விட்டு செல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இது எந்த கட்சியாக இருந்தாலும், அதிமுக, திமுக உள்ளிட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் இது போன்ற பொது சொத்துக்களை அவர்கள் சேதப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. தற்போது அதிகாரிகள் இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். விரைவில் தமிழக வெற்றி கழகத்திடம் சொல்லி இதனை சரி செய்து கொடுக்க உத்தரவிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.